நான் இந்த கஞ்சாவை நானே வளர்த்து. நாம் தமிழர் கட்சி பரப்புரையில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கஞ்சாவை வளர்ப்பதாக கூறியுள்ளார். இந்த கஞ்சாவை மட்டும் வச்சுக்கிறோம். எதுக்குன்னா இந்த நோடங்கட்டுறோம்ல, கை கால் முறிஞ்சா அதுக்கு இந்த சாராயத்தை கொடுத்து கட்டுறாங்க. இப்போ எனக்கு எங்கள் தாத்தா, நான் கபடியில் தொடர்ந்து கபடி விளையாண்டு தோள்பட்டை மணிக்கட்டு கால்லாம் உடஞ்சிருச்சு. அப்போ எங்கள் தாத்தா அரியாண்டிபுரம்னு இருக்கிறாம எங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகுது ரவி. அப்போ மயக்கத்தில் இருக்க கை வீங்கிருச்சு. எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு தலையணை வச்சு எங்கள் அப்பத்தாவை கூப்பிட்றாரு. கூட்டி இந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா, கையை நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்க ஏன் இந்த மருந்து எடுத்துட்டு கோவலைனாரு. ஒரு கோவலையை கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பத்தா ஒரு முட்டையை வச்சு எடுத்துடுவாங்க. ஐயா இதை டபாக்குன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை கொண்டு சாப்பிட்றியான்னு குடிச்சிட்டு முட்டையை சாப்பிட்டோன்னே மயக்கமாறு பேச்சு திளருது. அப்படி பிடிச்சிக்க ரவி, பிடிச்சிக்க என்னை பிடிச்சிக்கிச்சு எங்கள் அண்ணன். வச்சுக்கிட்டு இங்கே ஏறி மிதிச்சு சரன்னு உடஞ்ச கையை சேர்த்து கட்டி விட்டாப்ல. முட்டை பத்தை போட்டு உளுந்த போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் என் தாத்தா எனக்கு கொடுத்தது சாராயம்னு. அது வரைக்கும் அது என்ன ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்தாரு. நான் இந்த கஞ்சாவை நானே வளர்த்து இந்த இதுக்கு வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு பயன்படுத்துகிறேன். நீ பயன்படுத்தினா கொண்டே வருவேன். இவர் இந்த நோடங்கட்டுறதுக்கு அவருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா அது அவர் அந்த வழி தெரியாது. இந்த பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா பொட்டெல்லாம் இருக்கிறத பாரு. இதெல்லாம் கோவை கல்லூரியில் பறிச்சது. உனக்கு சான்றை காட்டுறேன். அண்ணன் வந்தேன்னு வச்சுக்க தொலைச்சி போடுவேன். கோயில் வாசலில், பள்ளிக்கூட வாசலில், கல்லூரி வாசலில் என்னையை தாண்டி எப்படி நுழையும்? இத்தனை காவல்துறை, இவ்வளவு உளவுத்துறை, இவ்வளவு சிபிசிஐடி, இவ்வளவு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.